வாழ்க வளமுடன். நீடா கணேசன். 9715798626. ஒளிமயமான எதிர்காலம். ரைட்டு, அது எல்லாருக்கும் அமையணும். வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லாமல், கஷ்டமும் இல்லாமல், சறுக்கலும் இல்லாமல் நான் கடைசி வரைக்கும் நல்லா இருக்கேன்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதாவது எந்த காலத்திலேயும் ஏற்றம், இறக்கம், கஷ்டம், நஷ்டம், புகழ், பதவி, அவமானம் எல்லாத்தையும் கடந்து நம்ம மேலே வர்றது தான் வாழ்க்கை. அப்படி வாழ தெரிந்தவன் தான் வாழ்க்கையில் சாதிக்க முடியும். வீடு, மனைவி, உத்தியோகம், பதவி, பிள்ளைகளால் தொல்லை, கடன், இப்படி பல கர்ம விரட்டல்கள் எல்லோருக்குமே இருக்கும். இதையெல்லாம் நம்ம தாண்டி மேலே வரும்போது தான் நம்மளால் பிரகாசிக்க முடியும்னு சொல்லணும். அதுக்காக தைரியம் இருக்கணும், அதுக்கான ப்ராக்டிஸ் இருக்கணும், மனசை ஒருநிலைப்படுத்தணும். அப்புறம் என்ன, குழந்தை வேலை கிடச்சிருச்சுனாக்க எல்லாத்துலேயும் கஷ்டம் தான் நம்மளுக்கு. வேலை கிடச்சதுக்கப்புறமா திருமணம் தாமதமாகுது, அது நடந்ததுக்கப்புறமா குழந்தை பிறக்கிறதுல தாமதம், குழந்தைகள் அப்புறம் அவங்களுடைய நல்லது கெட்டதுக்கு அவங்க நல்லா வளரணும், புத்திசாலித்தனமாக இருக்கணும், அதனால் நம்பர் 1 இருக்கணும், எல்லாமே ரைட்டு. எல்லாத்துக்குமே நம்மளுடைய மனசை பக்குவப்படுத்திட்டு நம்மளால் முயன்ற வரைக்கும் அவங்களெல்லாம் நல்லபடியாக கொண்டு வரணும். எல்லோரும் எல்லாருக்கும் அதாவது எல்லோரும் எல்லாராலையும் சாதிக்க முடியாதுங்கிறது கிடையாது. ஆனால் சாதிக்க முயற்சிப்படுவங்களுக்கு யாராக இருந்தாலும் அவங்களால முடியும். விரக்தியான வாழ்க்கையெல்லாம் மேலே எல்லாவற்றையும் சரியாக கொள்ள வழி இருக்குது, சாஸ்திரம் இருக்குது, கண்டிப்பாக வழிகள் உண்டு. இப்போ மந்திர யுகம், தந்திர யுகம், சாஸ்திர யுகம்னு எவ்வளோ சொல்லிட்டு இருக்காங்க. வாழ்க்கையை போராட்டமான வாழ்க்கையாக வாழக்கூடாது. ஜாலியாக நம்முடைய இஷ்டப்பட்டு நம்ம சரித்திரமாக வாழணும். வாழும்போது யூ மேக் ஏ நேம் இன் யுவர் லைஃப். அதாவது சரித்திரமாக வாழ்ந்து காமிக்கணும். நம் குறைகளை தீர்க்க சொல்லி நம்ம ஆண்டவன்கிட்ட நம்ம முறையிடுறோம் இல்லையா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். அந்த ஆண்டவனே பல இன்னல்களை பட்டு பிரம்மா, விஷ்ணு, சிவன், ஆதி அந்தம் இல்லாமல் பெற்றவர்கள் இல்லாமல் அவசரப்பட்டுட்டு யாரோ ஒருத்தர்கிட்ட குழந்தையாக இருந்து தாய் அன்பை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திரன் சாபம் பெற்று விமோசனமானவன். யமதர்மன், பிரம்மா எல்லோருமே கடவுளாக இருந்தாலும் அவர்களுக்கும் சில கஷ்டங்கள் அதுலேருந்து மீண்டு வந்திருக்காங்க. ஒரு உபாயம் வெளியில் வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது, உபாயம் கிடைக்கும். நம்மளுக்கும் நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற்றிக்கிறதுக்கு நிச்சயமாக ஒரு வழி கிடைக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் நம்ம முன்னேற முடியும். வாழ்வியல் மந்திரம் முன்கர்ம வினை இப்போது துரத்தி விடாமல் இருக்குது. துரத்துறது, அதுலேருந்து வெளியே வர்றது நம்முடைய கையில் தான் இருக்குது. தைரியம் இருந்தால் எதை வேணாலும் சாதிக்கலாம். வாழ்க வளமுடன்.